முதலா ஒரு ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபுல் டான்ஸ் ஆடின முதல் நடிகைன்னு எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு கடுமையான சென்சார்லாம் வந்த ஒரு அந்த 50களுக்கு பிறகு வந்த படங்கள்ல அந்த மாதிரி உடையோட வந்த ஒரு முதல் நடிகைன்னு எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா. நீ என்பது என்ன, நான் என்பது என்ன, நம் நினைவு என்பது என்ன என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எல்லா ரிவியூசரி பயங்கரமா பாடியிருப்பாங்க. எம்எஸ்வி பயங்கரமா இசையமைச்சிருப்பாரு. அதுக்கு அவங்க ஆடின ஆட்டம், அந்த டான்ஸ், அந்த மனநிலை இழந்து பைத்தியமாகவும் இதாகவும் மாறி மாறி ஆடினது. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்த் தேட்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னவோ தெரியாது, ஒரு பெரிய ரகல தியேட்டர் மேட்னி ஷோவில் இப்படிதான் ரகம் நடக்குது. சீட்டெல்லாம் கிழிச்சு படத்துக்கு கல்லெல்லாம் எடுத்து அடிச்சு என்னத்துக்காக ரகம் நடந்ததுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வேற கதைகள் வந்தது. அது வேற கதைகள். அது அப்புறம் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் படம் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடினதுக்கு அப்புறம் அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு 4ல் கேஆர் விஜய் அறிமுகம் கற்பகங்கிற படத்துல. அதுல இருந்து ஒரு 6 மாசத்துல ஜெயலலிதா அறிமுகம். அன்னைக்கு கல்லூரி மாணவர்களாக இருந்த எங்களுக்கு இவங்க தான் கதாநாயகி. அது ஒரு இருந்த சாவித்திரி, சரோஜாதேவி எல்லாம் காணாம போட்டாங்க. என்னுடைய நண்பர்கள்னா அந்த கற்பகம் படம் வந்தபோது பொண்டாட்டினா கேஆர் விஜய் மாதிரி இருக்கும், அப்படிதான். அதுதான் ஐடியல். அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் என்ன